ஆடி அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமாவாசைக்கு முந்தைய தினமும் சிறப்பானது. இப்போ சொல்ல போகிற இந்த கதையை கேட்டதுக்கு பிறகு மறுநாளான அமாவாசை அன்று பெண்கள் விரதமிருந்து மேற்கொண்டால் சகல சௌபாக்கியமும் சௌமாங்கியத்துடனும் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இதற்காக ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் அழகாபுரி பட்டணத்தில் கட்டளை ராஜா என்ற மன்னன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோட தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவனுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தது. அந்த மகனுக்கு அழகேசன்னு பெயரும் வைக்கிறாங்க. கட்டளை ராஜா ஒரு முறை வேட்டைக்கு போகிறான். தாகத்தோட மிகுதியால் ஒரு சுனியை தேடிக்கிட்டு போகிறான். அந்த சுனியில் தண்ணீரை குடிச்சிக்கிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அப்போ அந்த பக்கத்தில் ஒரு காளி கோயில் ஒன்று இருந்துச்சு. காளி மாதாவை வணங்குறான். உடனே காளி மாதா கிட்டேருந்து ஒரு வாக்கு வந்து வெளிப்படுது. மன்னா, நீ ஆசையோடு வளர்க்கக்கூடிய உன் அருமை மகன் 14 வயதில் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அடங்கி போச்சு. மன்னன் தவிக்கிறான். தாயே, என்ன கொடுமை! வேண்டும்னா என் உயிரையும் என் மனைவி உயிரையும் இப்போதே வந்து எடுத்துக்கோ. என்னுடைய மகனுக்கு நீண்ட ஆயுள கொடு அப்படின்னு அழுதுகிட்டே ஆவேசத்துடன் தன்னுடைய உடலை வாளை உருவி தன்னுடைய உயிரை வேந்து மாச்சிக்க போறான் மன்னன். உடனே காளி தேவி, மன்னா பொறுமையா இரு, நான் சொல்றத வந்து கேளு. உன் மகன் வந்து இறந்து போனதும் அவளுடைய சடலத்துக்கு உலகிலேயே நல்ல குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டு அவளோட மாங்கல்ய பலத்தினால உன்னுடைய மகன் மறுபடியும் உயிர் பிழைத்து எழுந்திடுவான் அப்படின்னு காளி வந்து சொல்கிறாங்க. காலமும் நாட்களும் விரைந்து வந்து ஓடியது. அழகேசனுக்கு 15 வயது ஆனது. இன்னும் ஒரு வருஷத்தில் மகன் வந்து உயிரை நேர்த்தி விடுவான் அப்படின்னு எண்ணி அரசன் மனம் வருந்திக்கிட்டு இருந்தான். ஒரு சின்ன கிராமத்துக்கு போனால் அங்கே வந்து தேவசர்மா என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 7 ஆண் மகன்களும் கடைசியாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அவரோட மனைவி, அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த முனிவரோட மனைவி வந்து இறந்து போகிறாங்க. இதனால் அந்த பெண் குழந்தை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணனுக்கு எல்லாம் திருமணம் முடிஞ்சிடுது. கங்கா என்ற பெயர் கொண்ட அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை. அனைத்து அன்னிமார்களும் பார்த்தீங்கன்னா கங்காவை கொடுமைப்படுத்துகிறாங்க. கங்காவுக்கு சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. தண்ணீரை குடிச்சிக்கிட்டே தன்னோட வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் சிந்திக்கிட்டே வாழ்நாளை கடத்திக்கிட்டே வரா. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முறை வீதியிலே பறை வந்து அறிவிக்கப்பட்டது. அழகாபுரியோட மன்னன் வந்து இறந்து விட்டான். அவனுடைய சடலத்துக்கு யாராவது நற்குணம் உள்ள பெண் வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வேண்டிய அளவுக்கு செல்வம் தரப்படும். அந்த பறை முழுக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட கங்கையோட அன்னிக்கு அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அன்னிகள் அனைவரும் தன்னோட கணவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாயப்படுத்துகிறாங்க. கங்காவை அந்த சடலத்துக்கு கட்டி வைக்கலாம்னு. கட்டி வச்சுட்டா நமக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதற்கு வந்து ஏற்பாடும் பண்ணுறாங்க. கங்காவுக்கு அலங்காரமும் செய்யப்படுது. ஆனால் கங்கா கிட்ட இதை பற்றிய எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லலை. கங்காவுக்கு ஒரே ஆச்சரியம். நேற்று வரைக்கும் நம்மை கொடுமைப்படுத்தின அன்னிமார்கள் இன்னைக்கு எதுக்காக உபசரிக்கிறாங்க? இதோட உண்மை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அவளுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறத மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னு முழுமையாக சொல்லலை. அடுத்த நாள் கங்கா அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுறா. ஏழையாக இருக்கிற என்ன அரண்மனைக்கு அழைத்து வந்ததற்கான காரணத்தை தெரிஞ்சுக்காம கங்கா வந்து கண் கலங்குறா. இருந்தாலும் தலையை குனிஞ்சிக்கிட்டே உள்ளே வந்து போகிறா. அதே மாதிரி மணவரையில் வந்து அமர வைக்கப்படுறா. அவளோட அருகில் வந்து சடலம் வைக்கப்படுது. அந்த கால மன்னர் முறைப்படி பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி தான் திருமணம் வந்து செய்யணும் அப்படின்னு கங்கா கிட்ட எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி அவளோட கண்ணை வந்து கட்டி விடுறாங்க அவளோட அன்னைமார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சுது. ஒரு பல்லக்கில் கங்காவையும் அந்த சடலத்தையும் ஏற்றி ஆற்றுல கொண்டு போய் விடுற மாதிரி கட்டளை சொல்லப்படுது. பல்லாக்கு வந்து இறக்கப்பட்டது. கங்காவோட கண் கட்டு வந்து அவிக்கப்படுது. பக்கத்தில் இருந்த அந்த சடலத்தை பார்த்ததும் கங்கா அதனோட அழகில் வந்து அப்படியே மயங்கி போகிறா. தனக்கு இந்த மாதிரி அழகான கணவர் கிடைச்சதை நினைச்சு பெருமைப்படுறா. ஏதோ ஒரு அசதி காரணமாக தன் கணவர் வந்து உறங்கிறார் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவளோட கணவர் வந்து எழுந்துக்கவில்லை. அதனால மெதுவாக வந்து தொட்டு எழுப்புறா. ஆனால் அவன் அசையக்கூட இல்லை. எந்த ஒரு உணவும் இல்லாதனால அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சு போச்சு. தனக்கு நடந்த கொடுமையை நினைச்சு கண்ணீர் விடுறா. அப்போ வந்து வான்வழியாக பார்வதியும் பரமேஸ்வரும் புஷ்ப வாகனத்தில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய காதில் கங்கா அழுற சத்தம் கேட்டது. பார்வதி தேவி சிவன்கிட்ட அந்த பெண் வந்து எதற்காக அழறான்னு கேட்குறாங்க. நாம் போய் கேட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க.
சிவன் வந்து பார்வதி தேவி கிட்ட அந்த பெண் அறியாம ஒரு சடலத்தை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா, அதை நினைத்து தான் அழுதுகிட்டு இருக்கா, அவனோட விதியும் முடிஞ்சு போச்சு, நம்ம போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கருணை கடவுளான பார்வதி தேவி பிடிவாதம் பண்ணுறாங்க. அந்த பெண்ணை அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக அம்மன் வழிபாடு எப்போதும் பிரபலமாக இருக்கிறது. ஆண் தெய்வங்களை வணங்குவதை விட அம்மானை வணங்கினால் காரியம் இரவில் கைகூடும் என்பது நம்பவர்களின் நம்பிக்கையோ இருக்கிறது. கிராமப்புறங்களில் அம்மன் வழிபாடு அதிகரிக்க இதுதான் ஒரு காரணம். பார்வதி தேவியும் சிவபெருமானும் அழுதுகிட்டு இருக்க கங்கா கிட்ட வராங்க. பார்வதி தேவியோட காலில் விழுந்து கங்கா வந்து புலம்ப ஆரம்பிக்கிறா. அதோட சிவபெருமானோட காலை கட்டி கொண்டு தன்னோட கணவருக்கு உயிர் தரலனா அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு அவசபதம் உரைக்கிறா. சிவன் வந்து அவகிட்ட, மகளே கவலைப்படாதே, அழுகிய நிறுத்து, உன் முன்வினை பயனால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தையும் உன் வீட்டிலே நீ தொலைச்சிட்ட. இன்னைக்கு ஆடி அமாவாசை. இந்த நாளில் இறைவனை நினைத்து வழிபடுவோருக்கு நினைத்தது எல்லாம் நிறைவேறும். பெண்கள் சுமங்கலியாக இருக்க அருள் செய்யும் விரதம்தான் இது. உன் கணவன் உடனே எழுவான் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு. உடனே அழகேசனும் எழுந்துக்கிறான். பார்வதி தேவி கங்கா கிட்ட, உன்னோட வரலாற்றை படிக்கும், அதாவது கேட்கும் அனைத்து பெண்களுக்கும் மாங்கல்ய பாக்கியம் சிக்கும். ஆடி அமாவாசைக்கு முந்தைய நாள் இந்த கதையை வந்து ஒருவர் சொல்ல மற்றவர் கேட்க வேண்டும் அப்படின்னு அருள் பாலிக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்குற பட்சத்தில் சுமங்கலி பெண்கள் அனைவருக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வரத்தை கொடுக்குறாங்க. உயிர் இல்லாத தன் கணவர் சடலத்துக்கு போராடி உயிர் பெற்ற கங்காவின் புனிதமான கதை இது. இந்த கதையை ஆடி அமாவாசைக்கு முந்தைய தினம் கேட்கக்கூடிய அனைத்து சுமங்கலிகளும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் அப்படி என்றது நிதர்சனமான சொல்லப்படுகிறது.